மக்களே, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், மார்ச் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கார். அதாவது தயவுசெய்து வாங்க, தொகுதி வரையறையை நம்ம கொஞ்சம் டீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. 45 கட்சி. இந்த 45 கட்சியில் சில கட்சிகள் தங்களுடைய நாங்கள் வருவோம் வரமாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாடை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதானமான இருக்கக்கூடிய அதிமுக நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. நம்மளுடைய நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய பாமக பங்கேற்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல விஜய் அண்ணா என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி என் முன்னாடி இருந்துச்சு. விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊடகத்தில் இந்த செய்தி கசிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா தலைமையின் சார்பாக இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. நாளைக்கு இந்த ஒரு நிகழ்வு நடக்கலைன்னா இந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிக்கல. அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நிச்சயமாக விஜய் அண்ணா ஜனநாயக பூர்வமாக தான் செயல்படுவார். அவரோட நடவடிக்கைகள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சு தான் இந்த வீடியோவில் நான் சில விஷயங்களை பேச போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 2 தலைவர்களை ஒப்பிட்டு பேச போகிறேன். ஏன் மாற்று அரசியலை ஆதரிக்கிறவங்க தாவேக்கா பக்கம் இருக்கணும், சீமான்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இந்த மார்ச் 5ஆம் தேதி நடக்கிற அனைத்து கட்சி கூட்டம் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பார். என்டிகேயை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். என்டிகே நான் தவறாக சொல்லலை, அவங்களும் மாற்றத்துக்காண்டி முயல்றாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா என் கண்களுக்கு ஒரு பிரெஞ்சு புரட்சி காரணமாக தான் இருக்காங்களே தவிர அவங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். அந்த கருத்து எந்தளவு 100% உறுதியானது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு ஆமாம்ப்பா கரெக்டாக தான் ஏன் அந்த பேசியிருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, விஜய் அண்ணாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பிஜேபி விமர்சிக்கிறோட திமுகவை ரொம்ப தீவிரமாக விமர்சிப்பார். ஆனால் திமுகவோட தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பிரச்சனைக்கு உங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறார். அந்த பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா தொகுதி வரையறை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த வரலாறு நான் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லிடுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒருக்க மக்களவை கணக்கெடுப்பு எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வோம். செஞ்சு மக்கள் தொகைக்கு ஏற்றபடி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து 1961, 51 இந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. 1971 பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிற வேலை ஒரு பக்கம் பார்த்தாங்க. அந்த கணக்கெடுப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு செய்யலை. ஏன்னா தொடர்ச்சியாக இந்தியாவில் மக்கள் தொகை உயர்ந்துக்கிட்டே இருக்குது, நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வருவோம், நம்ம ஒரு ப்ராமிஸுக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க 1976. அடுத்த 25 வருஷத்துக்கு நம்ம தொகுதி எதுவுமே மாற்றிக்க வேணாம், நம்ம முழுக்க மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுற மிக முக்கியமான முடிவை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எல்லா மாநிலங்களும் இதை ஏற்றுக்கிட்டு மக்கள் தொகையை குறைக்கக்கூடிய வேலையை பார்த்தாங்க. 2021 அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறது. 2021 இதை பற்றி டிஸ்கஷன் வரும்போது இல்லைங்க நம்ம இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2026 வரைக்கும் இதை மாற்றுறாங்க. ஸோ 50 வருஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சிருக்காங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகள் அத்தனையுமே மாற்றாமல் அவங்களோட இலக்கா மத்திய மாநில அரசுகள் எதை நிர்ணயிச்சாங்கன்னா மக்கள் தொகையை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி பயணிச்சாங்க. 50 வருஷம் கடந்து போச்சு. 50 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வட இந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையை குறைக்கிறதுல தென்னிந்தியாவோட ரொம்ப கம்மியாக இருக்காங்க. தென்னிந்தியா அந்த விஷயத்தில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. தென்னிந்தியா அந்த 50 வருஷமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. ஆனால் வட இந்தியா செய்யலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2026 அந்த 50 வருஷம் அப்படிங்கிற அந்த காலகட்டம் முடியுது. 2026 பிஜேபி தலைமையிலான அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு பெரிய லெவலில் இருக்குது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகள் பறிபோகும் அப்படிங்கிற ஒரு ஐயம் இங்கே ஏற்பட்டிருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் வட இந்தியாவில் செஞ்சாங்கன்னா வட இந்தியாவுக்கு நிறைய தொகுதிகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவலில் ஒரு டிஸ்கஷன் போக ஆரம்பிக்குது. தென்னிந்தியா உதவி இல்லாமல் இந்தியாவை ஆளணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வட இந்தியா உதவியோட ஆண்டலாம் அப்படிங்கிற ஒரு பரிதாபக்குரிய நிலையானது தமிழக அரசியல் களத்தில் இல்லாமல் இந்திய அரசியல் களத்தில் பேசுபொருளாக இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவை சேர்ந்த முதல்வர்கள் பெரிய லெவலில் இந்த விஷயத்துக்கு நடக்கக்கூடாது, நடந்தால் ரொம்ப தப்பு அப்படிங்கிற ஆர்குமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா அவர்கள் தமிழக வருகையும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த தொகுதியுமே குறையாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாரு. ஆனால் தமிழ்நாட்டில் தொகுதி அதிகரிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லலை. விகிதாச்சாரம் அடிப்படையில் நாங்கள் இந்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரே தவிர அவர் இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கல. ஒருவேளை தமிழகம் இந்த விஷயத்தில் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி முதலமைச்சர் எடுத்த பல்வேறு விதமான விஷயங்களுக்கு நமக்கு நிறைய மாற்று கருத்து இருக்குது. இருந்தாலும் இந்த அனைத்து கட்சி கூட்டம் ரொம்ப முக்கியமானது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துட்டாரு. மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய பாமக கலந்துக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஆனால் சீமான் மட்டும் என்ன சொன்னார்னா நான் வரமாட்டேன்,
நான் தனியாக போராடுவேன், உன் கூட எதுக்கு நான் போராடணும், உன்னையெல்லாம் நம்பி கெட்டது போதும், நான் அந்த தொகுதி வரையறை அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது, நான் தனியாக சண்டை செஞ்சுக்கிறேன், உன் கூட சேர மாட்டேன் அப்படிங்கிற முடிவை சீமான் அண்ணன் எடுக்கிறாங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த மீட்டிங்கில் கலந்துப்பாங்க. விஜய் இல்லாமல் அவருடைய ஆதரவாளர்களாக கட்சி பிரமுகர்கள் சில பேரை அனுப்புவாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தமிழ்நாடு மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணி பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு பரிசா அந்த வேலையை பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு தமிழகம் முழுக்க பரவி இருக்கு. தலைவர்கள் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தா ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தோட நோக்கம் என்னன்னா, இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எந்த மாதிரி சில விஷயத்தை செய்கிறது, எந்த மாதிரி பேசுனா அது சரியாக இருக்கும், அதாவது அவங்க பண்ண போகிறாங்க பண்ணலை அப்படிங்கிற நிலையை தாண்டி நம்ம அத்தனை பேருமே இந்த விஷயத்துக்கு ஒருமித்த ஆதரவோட கண்டனம் தெரிவிக்கிறோம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியுமே இதை எதிர்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தோட நோக்கம். இதை என்ன பண்ணலாங்கிறது திமுகவுக்கு தெரியல. அதனால அத்தனை கட்சியும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. எப்போ உன்னோட ஐடியா என்ன, இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்கு நீ என்ன வச்சிருக்க, மத்திய அரசு இந்த விஷயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், தாவேக்கா உங்கள் நிலைப்பாடு என்ன, அதிமுக உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜனநாயக ரீதியாக திமுக அந்த விஷயத்தில் சில ஆலோசனைகளை கேட்குது. திமுக மேலே நமக்கு 1000 முரண்பாடு 1000 மாற்றுக்கிறது இருக்குது. நம்மளே வீடியோ நிறைய இடத்துல திமுகவை திட்டிருக்கோம். இருந்தாலும் தமிழகத்தோட ஒரு பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு பூசு கிடையாது. தேவைப்படுற பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை ரொம்ப தெளிவாகவே கூட்டுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்று அவங்களோட ஆர்கியூமெண்ட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கிறது தான் ஒரு ஜனநாயக வழியாக இருக்கும். அந்த வகையில் தாவேக்கா பார்த்தீங்கன்னா திமுகவோட பல முரண்பாடுகள் இருக்குது. திமுகவை ஒழிக்கணுங்கிறதுக்கு தான் தாவேக்கா உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. தாவேக்கா பெரிய லெவலில் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் தாண்டி தாவேக்கா ஏன் இங்கே உட்காந்து திமுகவுக்கு ஆலோசனை கொடுக்குதுன்னா, இந்த விஷயத்தில் தடுத்தது அப்படின்னு சொல்லி திமுக தான் ஸ்கோர் பண்ணும் பெரிய லெவலில். இருந்தாலும் மக்களோட நலன் கருதி தாவேக்கா அந்த கூட்டத்தில் பங்கேற்குது. அவங்க தரப்பு நியாயத்தை தாவேக்கா பெரிய லெவலில் அந்த கூட்டத்தின் மூலமாக பெரிய லெவலில் சொல்ல போகிறாங்க. இது அத்தனையுமே எடுத்துட்டு தமிழ்நாடு சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போற மிக முக்கியமான முடிவுக்கு வருவாங்க. வேற எந்த வகையில் தமிழ்நாடு இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற மிக முக்கியமான ஆலோசனைகள் கேட்கறதுக்கு தான் திமுக அந்த வேலையை பார்த்துருக்காங்க. இப்போ நான் விஜயண்ணா பார்வை முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துக்கு போனால் திமுக தான் ஸ்கோர் பண்ணும். அது நல்ல தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவன் ஒரு வந்து எப்போ ஏதாவது சொல்லுங்கிற ஒரு பக்கம் இறங்கி வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆலோசனை கொடுத்தா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த ஆலோசனையை பயன்படுத்தி அவங்களோட இமேஜை தமிழ்நாட்டில் உயர்த்திப்பாங்க. போனால் போயிட்டு போகுது. ஆனால் தமிழக மக்களோட பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே தீர்க்கப்படணும். 2026க்கு அப்புறம் பின்னாடி நடந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் 2026க்கு முன்னாடியே நடக்குது. அப்போ நம்ம அதிகாரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம அதிகாரத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்துக்கு போகலனாட்டியும் நம்மளுடைய ஆலோசனைகள், நம்மளுடைய கருத்துக்களை, நம்மளுடைய கண்டனங்களை நம்ம இங்கே பதிவு செய்யணும். பதிவு செய்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த அனைத்து கட்சி கூட்டம் தான். இங்கே வந்து ஸ்கோர் பண்ணுறதோ அரசியல் பண்ணுறதோ அரசியலில் வெற்றி கிடைக்குதோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தமிழக மக்களுக்காண்டி தாவேக்கா அங்கே பங்கேற்று அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்ல போகிறாங்க. இப்போ சீமான் தனியாக போராடி என்ன பண்ண போகிறார், என்ன விஷயத்தை இதில் சாதிக்க போகிறார், இதை புறக்கணித்ததுனால அவருக்கு அரசியல் ரீதியாக என்ன வெற்றி கிடச்சிச்சு, பங்கேற்ற அவரோட அஜெண்டா, அவருடைய திங்கிங் பேட்டர்னு, அவருடைய ஆலோசனைகள் அல்லது அவர் கட்சியை சேர்ந்தவங்களோட ஆலோசனைகள் அத்தனையுமே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதிபலிக்கும். அது அத்தனையுமே தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது தானே. திமுக ஸ்கோர் பண்ணுதுங்க, உள்ளது தான், நான் ஏற்றுக்கவே இல்லை, மறுக்கவே இல்லை, அந்த விஷயத்தை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். திமுக அந்த விஷயத்தில் ஸ்கோர் பண்ண போது தான். இருந்தாலும் இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது திமுக பண்ணிட்டு போகுது, அதுக்கு ஒரு பூசு கிடையாது. ஆனால் பாதிக்கப்படுற தமிழ்நாடு மக்களுக்கு சரியான சொல்யூஷனை கொடுத்த கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குமே. நாம் தமிழர்ங்கிற பேர் வராது, ஆனால் அது சரியான அந்த டிசிஷனை, சரியான அந்த ஆர்குமெண்ட்டை நாம் தமிழர் கட்சி அங்கே வச்சு சரியான ஆலோசனை அங்கே கொடுத்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு தானே நல்லது. 2026 வரைக்கும் சீமானால முதலமைச்சர் ஆக முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணால் தான் முதலமைச்சர் ஆக முடியும். நீங்கள் முதலமைச்சர் ஆக மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. 2026 வரைக்கும் உங்கள்கிட்ட அதிகாரம் போகாது. அந்த அதிகாரம் முழுக்க முழுக்க திமுக இருக்கு. திமுகவே இங்கே அனைத்து கட்சி கூட்டம் கூடுது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று உங்களுடைய ஆலோசனை சொல்லாமல் தனியாக போராடி, தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ணி, தனியாக உணர இருந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? இதனால எதுவும் பைசா புண்ணியம் இருக்கா தமிழ்நாடு மக்களுக்கு? இந்த போராட்டத்துக்கு உங்க பின்னாடி வந்து அணிதிர போற தம்பிகளோட எதிர்காலம் என்ன? இந்த போராட்டத்தோட நோக்கம் அந்த தம்பிகளுக்கு புரியுமா? இந்த போராட்டம் செய்யறதுனால எதுவும் நல்லது நடந்துரும் சொல்லி அந்த தம்பிகளுக்கு தெரியுமா? எப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு திமுகவே இங்க உட்கார்ந்து ஆலோசனை கேக்குது. அந்த கட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்றது இந்த இஷ்யூல எப்படி சரியானதா இருக்கும்? இத்தனை கேள்விகளை எதுக்குமே நாம் தமிழர் கட்சி சீமானன்ட்ட பதில் இருக்காது. புறக்கணிப்பு 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 அப்படிங்கிற ஒரு வேலையை தான் பார்க்கிறார். இங்க பிஜேபி புறக்கணிக்குது, தமாக புறக்கணிக்குது. இவங்களா
இது நடக்கவே போகிறது இல்லைங்க, அதனால தான் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனால் சீமானன் என்ன பண்ண போகிறாருன்னா, நடக்குது நடக்கலை ஆனால் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிறார். ஸோ நான் கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அந்த கலகத்தோட வெளிப்பாடை நான் ஆட்சிக்கு வர்றதெல்லாம் என் நோக்கம் கிடையாது, கலகம் பண்ணுறது மட்டும்தான் என் நோக்கம், பேசுபொருளை உருவாக்குறது மட்டும்தான் என் நோக்கம். இதனால் எதுவும் புண்ணியம் இருக்கா? நீண்ட கால தீர்வுகளாக இதை நோக்கி நம்ம நகர்றது சரியாக இருக்குமா? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றது சரியாக இருக்குமா, இல்லை நம்ம ஓரமாக போகிறது சரியாக இருக்குமா? எந்த பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூடுது, இந்த பிரச்சனையை நம்ம புறக்கணிக்கிறது சரியா இல்லை வேணாங்கிறது சரியா? திமுக எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு உங்களுக்கு நல்ல விஷயம் தான், நாங்களும் திமுக எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புல தான் இருக்கோம். எந்த இடத்துல திமுக எதிர்க்கணும், எந்த இடத்துல திமுக எதிர்க்கக்கூடாது, ஆளுங்கட்சி பண்ற நல்ல விஷயத்தை நம்ம சுட்டி காட்டணும், எதிர்கட்சியா அந்த கட்சி பண்ற மிகப்பெரிய தவறுகளை எடுத்து நம்ம முன்னாடி வைக்கணும். திட்டிக்கிட்டே இருக்கிறது நம்ம வேலை கிடையாது. உதவி கேட்டு வந்து நிற்கிறான், உதவி கேட்டு அவன் தான் ஸ்கோர் பண்ண போறான், போயிட்டு போகுது. இங்கே பாதிக்கப்படுறது தமிழ்நாடு மக்கள். பாதிக்கப்படுறாங்களா பாதிக்கப்படலையாங்கிற உத்தரவாதத்தை பிஜேபி அரசாங்கம் கொடுத்தாலும் எழுத்துப்பூர்வமாக எதுவும் சொல்லலை. விகிதாச்சார அடிப்படையில் தான் இதை பண்ணுவோம்னு சொல்றாங்க. அந்த விகிதாச்சாரம் என்ன அப்படிங்கிறதா இங்கே $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. ஸோ நம்ம அத்தனை பேரும் ஒரு அணியில் இருக்கோம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு புரிய வைக்க வேண்டிய தருவாயில் சீமானனே தனியாக போய் சண்டை செய்கிறார். இது எப்படிப்பட்ட அரசியல்? ஸோ தாவேகா தலைவராக விஜய் அண்ணா எடுத்த நிலைப்பாடு என்னன்னா, போனால் போயிட்டு போகுது, மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் வந்து உட்காந்து அவரோட கட்சி பிரதிநிதியை அனுப்புறாரு. பார்த்தீங்களா, இவரை விட ஒரு ஜனநாயகவாதி இங்கே யாருமே கிடையாது. போனால் போயிட்டு போகிற அவன் தானே அரசியல் ரீதியாக ஸ்கோர் பண்ணுறான், போயிட்டு போகுது, எனக்கு மக்கள் தான் முக்கியம்னு சொல்லி மக்கள் பக்கமே தொடர்ந்து சிந்திக்கிறார். பார்த்தீங்களா, இந்த தலைவரை விட்டுட்டோம்னு வைங்களேன், நமக்கு வேற தலைவரே கிடையாது. இவர் தான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு தரமான உதாரணம் அண்ணன் விஜய் அண்ணா தான். ஸோ விஜய் அண்ணா மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக இருக்காரு, சிறந்த நிர்வாகியாக இருக்காரு, தன்னுடைய அரசியல் டிசிஷன் அத்தனையுமே ரொம்ப கூர்ந்து ரொம்ப திங்க் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ ரொம்ப சரியாகவும் பயணிக்கிறாரு. அத்தனை முடிவுகளுமே மக்களை மையமாக வச்சு யோசிக்கிறார், அரசியல் ரீதியாக யோசிக்கல. ஸோ விஜய் அண்ணா தான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு இந்த மார்ச் 5 எடுத்த அவரோட முடிவு ரொம்ப முக்கியமானது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புலனா இதை நான் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் இதில் கிடைக்க போகிறதில்ல. பட் விஜய் என்ன அதை செய்ய மாட்டார் அப்படிங்கிற 100% கான்ஃபிடென்ட்டோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.